வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டியல் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில் தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கெலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30 மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம், ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு ஒரு நீச்ச கதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29 30 உள்ளார், அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30 உள்ளே வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம், அங்கே குரு அமர்ந்திருப்பார். அப்போ குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்க வரும். அதாவது பாம்பில் இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் கடகராசி அன்பர்களே. எதையுமே பரபரப்பாக செய்யணும், தன்னை நிறுத்தி சொல்லணும், கொஞ்சம் கனிவாக செய்யணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும், இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே உண்டு. உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வாழ்க்கையும் அமைத்து கொள்ளக்கூடிய அத்தனை திறமைகளும் உண்டு உங்களுக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 6 கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த 6 கிரகையில் ஒரு கிரகம் சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு இருப்பார். ஆனால் அவர் தான் சூரிய சந்திரனோடு சேரும்போது கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அந்த சந்திரனானவர் உங்கள் ராசிநாதர். அதனால் கொஞ்சம் பர்டிகுலராக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
உங்களுடைய ராசியிலிருந்து 11வது இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறார், நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்னே சொல்லலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 11க்கும் அதிபதி அவர்தான். அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பார்க்கும்போது 5-11 அப்படின்போது உங்களுடைய லாபத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய விஷயங்களான செலவுகளை கொடுக்குறார். அந்த செலவு மருத்துவ செலவுகளாக நிறைய இருக்கிறது. திடீர்னு எதிர்பார்க்காம செலவுகள்லாம் நடக்குதுங்க. இதெல்லாம் என்னென்ன புரியலைன்னா இந்த செவ்வாய் தான் காரணம். உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடியவர், எதையுமே வெற்றிகளை முன்னோக்கி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இவர் நல்ல விஷயந்தான் கொடுக்குறார், தன லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் தடை எதுவும் ஏற்படுத்தவில்லை. அப்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுல அத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேரப்போகிறதே. 10 ரூமில் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரே கிரக யுத்தமாக ஆகிடுமே. எப்படி இருக்கும்? அதுவும் அந்த டேயில் சூரிய சந்திரன் சேர்ந்து ராகுவோடு இருக்கும்போது கிரகணம், சூரிய கிரகணம் வேறு வரப்போகுது. என்னுடைய 2ஆம் அதிபதி அங்கே சேருகிறார், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்து அதிபதி. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயத்தின் பிரதிநிதியாக அங்கே போய் நிற்பார். எதை பற்றி பயம்? எனக்கு பூர்வ புண்ணியத்தினால் பயம். இப்படி நான் குலதெய்வத்துக்கெல்லாம் செய்யலையே, அவங்களுக்கெல்லாம் செய்யாமல் விட்டதுனால என்னை பாதிச்சு விட்டோ, தெய்வ வழிபாடுனால நான் செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் தவறினதுனால எனக்கு வந்துருச்சான்னு ஒரு பயத்தை கொடுப்பார். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டிலே பண்ணுவார் உங்கள் ராசிநாதன். அவர் முன்ன வச்ச கால் பின்ன வைக்கிற மாதிரி போயிட்டு அலையிறேன் சார், ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது சார், ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார், எந்த காரியம் செஞ்சாலும் 10 வாட்டி செய்ய வேண்டியிருக்கு சார், கிளம்பினேன் சார், லேட் ஆகிடுச்சு சார், வழியிலலாம் டிராஃபிக் சார், ஏகப்பட்ட எக்ஸ்கியூசஸ் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். ஒரு 90 நாளைக்கு இந்த எஃபெக்டெல்லாம் இருக்கும். மார்ச்சில் 30ஆம் தேதி நடக்கக்கூடியது, ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக இந்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நிறைய கரெக்டாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. 12க்குரியவர் 3-12க்குரிய புதன் அவர் வக்ரகதியில் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதை செய்வார். அவர் மூலியமாக கொஞ்சம் வரவுகள்லாம் உண்டு. அதனால் புதனை போல் கொடுப்பார் இல்லைன்னு உங்கள் வசனத்தை மாற்றிக்கலாம். நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் அனுகூலங்கள்லாம் உண்டு. உறவுக்காரங்கள்லாம் அவங்க மாமா வச்சா அப்படிங்கிற ரிலேட்டட் கொஞ்சம் உறவுக்காரங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பாராமல் சில விஷயங்களெல்லாம் கூப்பிட்டு செய்வாங்க. வாங்க, உங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். வாங்க அந்த பக்கம் போனேன், விருந்து கொஞ்சம் இருப்பாங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கூப்பிட்டு போவாங்க. வாங்க 2 சினிமா போயிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த புதன் வக்கரகதியில் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்களாக அமைகிறது. இதே போல் வீட்டுகளில் இருக்கக்கூடிய அம்மா 4ஆம் இடத்து அதிபதி, அவங்க மூலியம் சௌக்கியம் உண்டு. 4-11க்குரியவர் 9ல் அமர்வது திரவிய லாபம் கொடுப்போம். அம்மா மூலியம் சொத்து வரும். அவங்க எதனா எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளோ திருப்திகரமாக நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. அவங்க ஆசீர்வாதத்தின் மூலிமா வரக்கூடிய பொருள் வரவுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை எழுதிக்கலாம். அந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அப்போது தெய்வீக காரியங்கள் எல்லாம் அழகாக செய்யும்போது உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய ராசியிலேருந்து 7-8க்குரியவன் 9ல் அமர போகிறார். இந்த 7-8ன்னு சொன்னாலே கலஸ்தரஸ்தானம், எதிர்பாராத பணங்கள், இப்படி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் மேட்டர்லாம் செலவு ஜாஸ்தி இருக்கும். கேட்ட பணம் ஃபுல்லாக செட்டில் ஆகாது. இப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த சனீஸ்வர பகவான் 9ல் போய் அமர்கிறார், ராகுவோடு சேர்ந்து அமர்ந்துருக்கார். இவங்க 2 பேர் சேர்ந்த சனி ராகு சேர்ந்துட்டாலே அங்கே காரியங்கள் கொஞ்சம் நாசம் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் விகல்பம்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். அவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ப்ளஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கன்சர்னாக மைண்டில் வச்சுக்கணும். எப்படி நம்ம 2ஆம் அதிபதி சூரியன் 9ல் அமர்வது நல்லதில்லைன்னு பார்த்தோமோ, உங்கள் ராசிநாதன் 9ல் அமர்வது நல்லதில்லைன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி செவ்வாயானவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்குவது நல்லதில்லைன்னு பார்த்தோமோ, அப்படி இந்த சனியானவர் உங்களுடைய 9ஆம் இடத்துல அமர்வதும் நல்லதில்லை. இப்போ இவங்க நல்லதில்லைன்னு பார்த்துட்டோன்னா இவங்களுக்கு அட்டன்டிவாக என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் சரராசின்னு சொன்னால் 2, 7, 17 இவங்க நமக்கு மாரகத்தை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் அதிபதி லாபத்தையும் கொஞ்சம் பிடிங்கி விட்டுருவார் அப்படின்றோம்.
இப்போ சுக்கிரனானவர் 9ஆம் இடத்துல அமர்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய காரியங்களையெல்லாம் கொஞ்சம் திருசமம் பண்ணி விடுவார். அதனால் நீங்கள் எல்லாம் நல்லது நடந்துச்சுன்னு நீங்கள் செக் பண்ணாமல் எதையும் செஞ்சிடாதீங்க. ஒரு தடவைக்கு 4 வாட்டி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல், அதுவும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே எஸ்ன்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு போயிடாதீங்க. அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதை நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதனால் அலுவலகத்திலே நீங்கள் வேலைகள் செய்யும்போது எதிர்பாலித்தவர்கிட்ட ஏதாவது சபார்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தீங்க, அவங்க கொடுத்ததெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் ட்ரபிள். இதை நான் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களை நீங்கள் அனுசரித்து நடக்கவில்லை என்றால் வியாபாரத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு பிரச்சனை உண்டு. அவங்க உங்களை ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி விட்டுருவாங்க, டிச் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலாம் அழகாக. அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்கன்னா அந்த வேலையை சேர்ந்து போர்டன் ஆகிடும். அதனால் அவங்களையும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். இதை மைண்டில் வச்சுக்கணும். 3வது, நான் எதையுமே பெருசாக செய்வேன் அப்படின்னு எடுத்து செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. எதையுமே கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஒரு 90 நாளைக்கு பிளானர் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கணும். எல்லாத்தையும் எவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியும், உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் மட்டும் மைண்டில் இருக்கணும். எல்லாத்தையும் செய்வேங்கிறது ரூலை மைண்டில் தூக்கிடணும். உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்ஷன் பிளானை மட்டும் போட்டு நிதானமாக ஒரு காயாக மூவ் பண்ணுங்கள். ஏன்னா திருமணம் போன்ற செய்திகளெல்லாம் உங்களுக்கு இப்போ பண்ண போகிறீங்க. இதெல்லாம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி எண்ட பின் கடனில் முடியும். அந்த கடனில் முடிஞ்சு சிக்கலில் மாட்டாமல் தள்ளி போகிறதுக்கு தான் இந்த வழி. வீட்டில் சுப செலவுகள் எல்லாம் நிறைய ஏற்படுத்துக்கு உண்டு பண்ணோம், அதுக்கான சிக்கலையும் ஏற்படுத்தும். அதனால் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். 3வது விஷயம், உங்களுக்கு பரிகாரத்தில் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அவங்கள நீங்கள் எவ்வளோ தூரம் வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு எதாவது கேள்விப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு வாண்டடாக போய் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு வாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா, இந்த 8ஆம் அதிபதி 9இல் அமர்ந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா சனி, இந்த சனீஸ்வரன் இந்த மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ன் உங்களுக்கு வேறு பெனிஃபிட்டாக 10 டைம்ஸ் பெனிஃபிட் சொல்லுவோம். 1 கொடுத்தா 10 வரும் அப்படிங்கிற மாதிரி 10 மடங்காக உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார். ஏன்னா இதனுடைய பிளஸ்ஸிங் அங்கே உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக ஏஜ்டு பர்சன் அட்மிட்டடாக இருக்காங்க, அவங்கள பணம் கட்ட முடியல, இது காதில் விழுந்த அடுத்த நிமிஷம் நீங்கள் அங்கே இருக்கணும். இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை அவங்களுக்கு எதாவது முன்னெல்லாம் சொல்லுவோம் ஹார்லிக்ஸ் ஆப்பிள் வாங்கி கொடுக்குறதுன்னு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட செய்கிறது ரொம்ப உசிதமான விஷயம். அவங்கள கேர் எடுத்துக்கும் போது இது ஒரு நல்ல பரிகாரமாக மாறிவிடும். அதனால் இதையும் செய்யலாம். இல்லை தெய்வீக பணிகளே எனக்கு சொல்லுங்கள், 9ஆம் இடத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா விடவே விடாதீங்க. ஆஞ்சநேயர் காலை பிடிச்சிக்கிடுங்க. எவ்வளோ சுற்ற முடியும்னு பாருங்கள். மினிமம் 11 சுற்று, மேக்ஸிமம் 108 சுற்று அப்படின்னு வச்சுக்கிட்டு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை சுற்றி வந்தீர்கள் ஆனாலும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த சின்ன இடையூறு விலகிவிடும். அது விலகி எடுத்துகிற என்ன அர்த்தம், அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தான் ராஜா. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய சினாரியோ இருக்கிறதுனால நான் சொல்லலாம், ஒரு 75% 80% உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுதுன்னு தைரியத்தை கொடுத்து அதன் பிறவாக ஆஞ்சநேயர் அவர்களாலும் நீங்கள் நல்லதொரு காலத்தை எட்ட வேண்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.